விவேகானந்தர் தனது சுற்றுப்பயணத்தின் போது ஒரு முறை மீரட்டில் தங்கியிருந்தார். ஜான் லுபக் என்பவர் எழுதிய நூல்களை படிக்க விரும்பினார். அருகிலுள்ள நூலகத்திற்கு சென்று நூல் நிலையத்தில் இருந்து எடுத்து வந்தார். பெரிய தலையணை அளவில் இருந்த அந்த புத்தகத்தை மறுநாளே திருப்பி கொடுத்து விட்டார். நூல் நிலைய காப்பாளருக்கு ஒரே சந்தேகம். ஏன் உடனே திருப்பி கொடுக்கிறீர்கள், படிக்கவில்லையா என்ன என்று கேட்டார். அதற்கு விவேகானந்தர் தான் முழுவதையுமே படித்து விட்டதாக சொல்கிறார். ஆனால் நூலக காப்பாளர் அதனை நம்பவில்லை. அது சாத்தியமே இல்லை என்றும், இவ்வளவு பெரிய புத்தகத்தை ஒரே நாளில் யாராலும் படிக்க முடியாது என்றும் வாதிடுகிறார். அதற்கு விவேகானந்தர் தான் அந்த புத்தகத்தை முழுக்க படித்து விட்டதாகவும், வேண்டுமானால் அந்த புத்தகத்திலிருந்து கேள்வி கேளுங்கள் என்றார். நூலகரும் ஒப்புக்கொண்டு அந்த புத்தகத்திலிருந்து பல கேள்விகளை கேட்கிறார். எல்லாவற்றிற்கும் தெள்ள தெளிவாக பதில் கூறினார். நூலகருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. சுவாமிகள் மிகப்பெரிய மேதை என்பதை ஒப்புக்கொண்ட அவர் எப்படி இது சாத்தியம் என்ற எதிர் வினாவையும் எழுப்புகிறார். அதற்கு சுவாமி விவேகானந்தர், ஒருவன் பிரம்மச்சாரியத்தை பின்பற்றினால் அவனால் எதுவும் முடியும். பிரம்மச்சாரியத்தின் ஆற்றலுக்கு முன்னால் இதெல்லாம் சர்வ சாதாரணம் என்றார் கம்பீரத்துடன்.